Dear students of 11th standard, now I am going to explain chapter 4, cost and revenue analysis, question answer explanation. First we are going to see the multiple choice question. First question, cost refers to cost of production. Cost na selavu, selavuங்கிறது production உற்பத்திக்கான செலவு. Cost refers to cost of production. Production of உற்பத்தி, cost na selavu. Next, cost function are also known as production function. Cost function சொல்லலாம் இல்ல also known as production function. Third question, money cost is also known as money cost அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா explicit cost, வெளியூர் செலவு சொல்லுவாங்க. Money cost is also known as explicit cost, வெளியூர் செலவு. Explicit cost plus implicit cost, வெளியூர் செலவுகள் உள்ளார்ந்த செலவுகள். Implicit cost உள்ளார்ந்த செலவுகள் is known as economic cost. Economic cost equal to explicit cost plus implicit cost னு அர்த்தம். plus explicit cost and implicit cost சேர்ந்தா அது economic cost. Next, fifth question, explicit cost are termed as out of pocket expenses. Explicit cost-ங்கிறது out of pocket expenses. Next, sixth question, the cost of self-owned resources. The cost of self-owned resources are termed as implicit cost. Self-owned resources. ஒருத்தர் ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, அவருடைய அந்த வீட்லயே கடை வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது செல்ஃப்-ஓன்ட் ரிசோர்சஸ். அதுக்கு கொடுக்கக்கூடிய செலவு வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட். த காஸ்ட் ஆஃப் செல்ஃப்-ஓன்ட் ரிசோர்சஸ். தன்னுடைய உழைப்பை ஈடுபடுத்துறாரு. ஒருத்தர் ஒரு ஒர்க் பண்றாரு, தன்னுடைய உழைப்பில் ஈடுபடுத்துறான்னா அந்த தன்னுடைய உழைப்புக்கு போடுறதுக்கு அது இம்ப்ளிசிட் காஸ்ட். Next, question number 7, the cost that remains constant at all levels of output. Level of output எவ்வளவு இருந்தாலும் remain constant-ஆ இருக்கக்கூடிய செலவு வந்து fixed cost. Cost that remains constant at all level of output. Output 0-ஆ இருந்தாலும், output 10-ஆ இருந்தாலும், output 20-ஆ இருந்தாலும் ஒரு வகையான செலவு வந்து remain constant-ஆ இருக்கும், fixed-ஆ இருக்கும். அது fixed cost. Question number, identify the formula for estimating average variable cost, AVC. Average variable cost form அப்படின்னு மேத்தமெட்டிக்கல AVC equal to TVC by Q formula. AVC கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை குவான்டிட்டியால் டிவைட் பண்ண கிடைக்கிறது தான் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். டிவிசினா டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா ஏவிசின்னு அர்த்தம். ஏவிசி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா டிவிசி பை கியூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, த காஸ்ட் இன்கர்ட் பை ப்ரொடியூசிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் அவுட்புட். கூடுதலாக ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட், கூடுதலாக ஒரு யூனிட் உற்பத்தி பண்ணுறதுக்கூடிய செலவு தான் மார்ஜினல் காஸ்ட். த காஸ்ட் இன்கர்ட் பை ப்ரொடியூசிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இஸ் கால்டு மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் இறுதிநிலை செலவு. மார்ஜினல்னா இறுதிநிலை செலவு. இறுதிநிலை செலவு 10 சோப்பு உற்பத்தி பண்ணுறாங்க, 100 சோப்பு உற்பத்தி பண்ணணும்னு வச்சுக்கோம். 100 சோப்பு உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ செலவாகுது? 101வது சோப்பு உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ செலவாகுது? அப்போ 101வது சோப்பு உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ செலவாகுதோ அது மார்ஜினல் காஸ்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10, the cost that varies with the level of output. அங்கே காஸ்ட் வேரிஸ் ஆகும். லெவல் ஆஃப் அவுட்புட் அதிகமாக ஒரு வகையான காஸ்ட்டும் அதிகமாகிட்டே போகும். அது அவேரியபிள் காஸ்ட், மாறும் செலவு. ஃபிக்சட் காஸ்ட்னா நிலையான செலவு, மாறா செலவு. ஃபிக்சட் காஸ்ட்டுங்கிறது மாறா செலவு, வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது மாறும் செலவு. உற்பத்தி அதிகரிக்க வேரியபிள் காஸ்ட்டும் மாறிட்டே இருக்கும். இந்த காஸ்ட் தட் வேரிஸ்னா மாறுறது. இது லெவல் ஆஃப் அவுட்புட் தகுந்த மாதிரி காஸ்ட்டும் மாறிச்சுன்னா அது வேரியபிள் காஸ்ட். கொஸ்டின் நம்பர் 11, வேஜ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். வேஜ் கூலிங்கிறது வேரியபிள் காஸ்ட். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு வைக்க நிறைய கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆட்கள் அதிகரிக்க கூலிங் அதிகரிக்கும். அப்போ இது வந்து வேரியபிள் காஸ்ட். அடுத்தது, த காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இஸ் டினோட்டட் பை ஆவரேஜ் காஸ்ட். ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு எவ்வளோ செலவாகுதோ, ஒரு சோப்பு பண்ணுறது எவ்வளோ செலவாகுது, ஒரு மூட்டை சக்கரை உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ செலவாகுதோ அதுதான் ஆவரேஜ் காஸ்ட். ஐடென்டிஃபை த ஃபார்முலா ஃபார் எஸ்டிமேட்டிங் ஆவரேஜ் காஸ்ட். கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? ஏற்கனவே பார்த்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இது ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா டிசி பை கியூ. டிசினா டோட்டல் காஸ்ட், கியூனா குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். ஃபார் டோட்டல் காஸ்ட் வேர் டிஎஃப்சி 100 அண்ட் டிவிசி 125. total cost equal to total cost என்ன ஃபார்முலா டிஎஃப்சி பிளஸ் டிவிசி. அது ஃபைனலில் ஃபைண்டுன்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 14ல் ஃபைனல்னு கொடுத்தனால ஃபைண்ட் டோட்டல் காஸ்ட் வேர் டிஎஃப்சி ஈக்குவல் டு 100 அண்ட் டிவிசி ஈக்குவல் டு 125 இருக்காங்க.
அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா டிஎஃப்சியும் டிவிசியும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் டோட்டல் காஸ்ட்டு. அப்போ டிஎஃப்சி 100, டிவிசி 125, 125 100 ஆட் பண்ணால் 225. அப்போ டோட்டல் காஸ்ட்டுங்கிறது 225. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஆல்சோ கால்டு பிளானிங் கர்வ். நீண்டகால சராசரி செலவு வளைகோடு. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்னா நீண்டகால சராசரி செலவு வளைகோடு எப்படி இருக்குன்னா, செலவு இன்னொரு பேர் என்னன்னா பிளானிங் கர்வ்னு பேர், திட்ட வளைகோடுன்னு பேர். ஏன்னா திட்டமிடுதலுக்கு பயன்படும்பாங்க. லாங் ரேஞ்ச் ஆவரேஜ் கர்வ் வந்து ஒரு நிறுவனம் தன்னுடைய திட்டங்களை வகுக்கிறது பயன்படுறதுனால அது பிளானிங் கர்வ்னு பேர். ரெவென்யூ ரிசீவ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் நோன் அஸ் ரெவென்யூ. இது வரைக்கும் காஸ்ட்னு பார்த்தோம், இப்போ ரெவென்யூன்னு வந்திருக்கும். ரெவென்யூ ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் ப்ராடக்ட். சேல்னா விற்பனை செய்யுது. ஒரு ப்ராடக்ட் உற்பத்தியான பண்ணால விற்று அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் தான் டோட்டல் ரெவென்யூ. த ரெவென்யூ ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் நோன் அஸ் உற்பத்தியான பண்டங்களை விற்பனை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய வருமானம் டோட்டல் ரெவென்யூ. ரெவென்யூ ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அன் அடிஷனல் யூனிட். கூடுதலாக ஒரு பண்டத்தை விற்பனை செய்தால் கிடைக்கக்கூடிய வருமானம் ரெவென்யூ வந்து மார்ஜினல் ரெவென்யூ. கூடுதலாக முன்னாடி பார்த்தோம் மார்ஜினல் காஸ்ட் பார்த்தோம். மார்ஜினல் காஸ்ட் கூடுதலாக ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கு ஏற்படக்கூடிய செலவு மார்ஜினல் காஸ்ட். இங்க மார்ஜினல் ரெவென்யூக்கு என்ன சொல்றாங்க, ரெவென்யூனா வருவாய். கூடுதலாக ஒரு பண்டத்தை விற்பனை செய்வதால் கிடைக்கக்கூடிய வருவாய் மார்ஜினல் ரெவென்யூ. நெக்ஸ்ட் 18 கொஸ்டின். மார்ஜினல் ரெவென்யூ இஸ் த அடிஷன் மேட் டு த டோட்டல் ரெவென்யூ. முன்னாடி பார்ப்போம் மார்ஜினல் காஸ்ட் இஸ் த அடிஷன் மேட் டு த டோட்டல் காஸ்ட்னு பார்த்தோம். இங்க மார்ஜினல் ரெவென்யூனா டோட்டல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூ இஸ் அடிஷன் மேட் டு த டோட்டல் ரெவென்யூ. இதே மார்ஜினல் காஸ்ட்னு வந்தா மார்ஜினல் காஸ்ட் இது அடிஷன் மேட் டு த டோட்டல் காஸ்ட்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. when price remain constant. பிரைஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது AR will be equal to MR. பிரைஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ARம் MRம் ஈக்குவலா இருக்கும். ஆவரேஜ் ரெவென்யூ மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவலா இருக்கும். ஆவரேஜ் ரெவென்யூ மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவலா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 20. புக் செல்லர் சோல்டு 40 books with a price ₹10 each. ஒரு புக் செல்லர் இருக்காரு, 40 புக்கு விற்கிறாரு. ஒரு புக்கு 10 ரூபாய். அப்போ டோட்டல் ரெவென்யூ ஒரு புக்கு 10 ரூபாய், 40 புக்கு 400 ரூபாய். ஈஸியாக 40 × 10 400 ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. டிஃபைன் காஸ்ட். காஸ்ட் செலவுன்னா என்ன? காஸ்ட் ரெஃபர்ஸ் டு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ கமாடிட்டி. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ கமாடிட்டினா பொருள். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய மொத்த செலவை தான் காஸ்ட்டுங்கிறோம். காஸ்ட் ரெஃபர்ஸ் டு காஸ்ட்னா செலவு, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மொத்த செலவு, இன்கர்டு இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ கமாடிட்டி ஒரு பண்டங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவை தான் காஸ்ட் செலவுங்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. டிஃபைன் காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷன் செலவு சார்பும்பாங்க. செலவு சார்பு. த ஃபங்க்ஷன் ரிலேஷன் பிட்வீன் காஸ்ட் அண்ட் அவுட்புட். காஸ்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கும், காஸ்ட் செலவுக்கும் வெளியீடுக்கும் உற்பத்திக்கும், செலவுக்கும் உற்பத்திக்கும் உள்ள தொடர்பு தான் காஸ்ட் ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷனல் ரிலேஷன் பிட்வீன் காஸ்ட் அண்ட் அவுட்புட் ரெண்டே வார்த்தை தான். காஸ்ட் ஃபங்க்ஷன், காஸ்ட் அண்ட் அவுட்புட் ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன் தான் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஏ காஸ்ட் ஃபங்க்ஷன் மே பி ரிட்டன் அஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்னா C = f of q. C = f of q. அந்த எக்ஸாம்பிள்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. TC = Q3 அது தேவையில்ல, இது ஸ்ட்ரைக் அவுட். அது தேவையில்ல, குறுக்கால எதை கூட கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது தேவையில்ல, அது எக்ஸாம்பிள் எழுத வேண்டாம். அடுத்து கம் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். வேர் C = காஸ்ட். அந்த C = f of q ல Cங்கிறது காஸ்ட், Qங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர் டெரிவேட்டிவ். Cost functions are derived function because they are derived from the production function. Cost functionங்கிறது ஒரு derived function. அது இந்த லைன் தேவையில்லை. where C = cost, Q = quantity, Fங்கிறது function எழுதிக்கலாம். அந்த ஃபார்முலா பாருங்க. C = f of q. அதில் Cங்கிறது cost, Qங்கிறது quantity of output, Fங்கிறது function. அப்போ என்ன எழுத வேண்டாம்ல. எக்ஸாம்பிள் TC = Q3ன்னு இருக்குல்ல, -0.80 Q ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். அது தேவையில்லை. Next, cost function, derivative function அதுவும் தேவையில்லை. Next, come to the 23 question. What do you mean by fixed cost? Fixed cost னா என்ன? Fixed cost னா நிலையான செலவு, மாறாத செலவுன்னு வச்சுக்கலாம். மாறாத செலவு, மாறும் செலவு, வேரியபிள்னா மாறும் செலவு, ஃபிக்ஸட்னா நிலையான செலவு, மாறாகக்கூடிய செலவு. உற்பத்தி எவ்வளோ அதிகரித்தாலும் ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறது மாறாமல் இருக்கும். அதான் மாறாமல். ஃபிக்ஸட் காஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச் வித் சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். அவுட்புட் மாறும்பொழுது ஃபிக்ஸட் காஸ்ட் மாறாது, டஸ் நாட் சேஞ்சுன்னு அர்த்தம். The expenses on fixed factors remains unchanged irrespective of the level of output. Fixed factors கொடுக்கக்கூடிய செலவுலாம் மாறாமல் இருக்கும். The expensesனா செலவு,
ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு, மாறாமல் இருக்கும், irrespective of the level of output, எவ்வளவு அவுட்புட் இருந்தாலும். அண்ட் தீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆர் கால்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். நெக்ஸ்ட் டிஃபைன் ரெவென்யூ. ரெவென்யூனா வருவாய். வருவாய்னா என்ன? The amount of money that a producer receives in exchange for the sale of goods is known as revenue. ஒரு ரெவென்யூ, ஒரு ப்ரொடியூசர் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் பண்டத்தை விற்பனை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய வருவாய் தான் நம்ம ரெவென்யூங்கிறோம். கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம the amount of money that a producer receives in exchange for the sale of goods is known as revenue. In short, சுருக்கமாக சொல்ல போகிறோம், ரெவென்யூ மீன்ஸ் சேல் ரெவென்யூ, சேல்ஸ் ரெவென்யூ. சேல்ஸ் ரெவென்யூ தான் நம்ம விற்பனை வருவாயை தான் ரெவென்யூங்கிறோம். ரெவென்யூங்கிறது விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் தான் நம்ம வருவாய்ங்கிறோம். இட் இஸ் அமௌண்ட் ரிசீவ்டு பை தி firm from the sale of a given quantity of commodity at a prevailing price in the market. prevailing price நிலவக்கூடிய விலையில பொருளை விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய வருவாய் தான் ரெவென்யூ. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், வெளியூறு செலவுகள், வெளியே செலுத்தப்பட்ட செலவுகள்னு அர்த்தம். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் refers to the actual expenditure of the firm to purchase or hireனா வாடகை, the input. இன்புட்டை வாங்கிறதுக்கோ அல்ல வாடகைக்கு அமர்த்துறதுக்கோ செலவு பண்ணப்பட்ட தொகை தான் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். வெளியூர் செலவுகள், வெளியே செலுத்தப்பட்ட செலவு, இதெல்லாம் பணமாக வெளியே மார்க்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறதோ அதான் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். ரெஃபர்ஸ் டு த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபர்ம் டு பர்ச்சேஸ்னா வாங்கிறது, அல்லது ஆர் ஹையர் இல்லை வாடகைக்கு எடுத்துக்கிறது, த இன்புட். டெஃபினேஷன் ஆஃப் ரியல் காஸ்ட்னா என்ன? உண்மை செலவு. உண்மை செலவுனா என்ன? Real cost refers to payment made to compensate for the efforts and sacrifice of all factors owner for their services in the production. Real cost includes the efforts and sacrifice of the landlord. ஒரு landlord இருக்காரு, ஒரு விவசாயம் பண்றவர் இருப்பாரு, அவர் தன்னுடைய முயற்சி, தியாகம், in the use of land capital to save and invest and workers in foregoing leisure. அவருடைய லீஷர்லாம் தொலைச்சிட்டு போய் வெயிட் பண்றாருல, அது கொடுக்கக்கூடிய கூலி தான் ரியல் காஸ்ட்ங்கிறோம், செலவு. ரியல் காஸ்ட் ஆர் கன்சிடர்டு பெயின்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் லேபர் as the ரியல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவருடைய ரியல் காஸ்ட்ங்கிறது என்னன்னாக்கா கன்சிடர்ட் as the பெயின்ஸ்னா வலிகள், அண்ட் சாக்ரிஃபைஸ் தியாகம் ஆஃப் லேபர், ஒரு லேபருடைய தியாகம் வலி, அதுதான் நம்ம ரியல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறோம். ஒரு விவசாயி இருக்காரு, 10 பேரை வேலைக்கு அமர்த்தி வேலை வாங்குவார். இவரும் என்ன செய்வார்னா தன்னுடைய உடல் உழைப்பு, தன்னுடைய தூக்கம் எல்லாத்தையும் கழிச்சிட்டு தான் அங்கே போய் நிற்பார். ஆனால் அதுக்காக இவருக்கு எதுவும் பணம் சம்பளம் கிடைக்காது. அதுக்கு பேர் தான் ரியல் காஸ்ட், செலவு. ரியல் காஸ்ட் ரெஃபர்ஸ் டு பேமெண்ட் மேட் டு காம்பன்சேட் ஃபார் த எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ் ஓனர், எல்லா ஃபேக்டர் ஓனர், ஆல் ஃபேக்டர்ஸ் ஓனர் ஃபார் த சர்வீசஸ் இன் ப்ரொடக்ஷன், அவங்களுடைய சர்வீஸுக்கு, ப்ரொடக்ஷனில் அவங்களுடைய சர்வீஸுக்காக அவங்க படக்கூடிய தியாகத்தை தான் நம்ம வந்து ரியல் காஸ்ட்டுங்கிறோம். வாட் இஸ் மீ சங்க் காஸ்ட்? சங்க் காஸ்ட்னா என்ன? சங்க்னா மூழ்கிறது. A cost incurred in the past and cannot be recovered in the future. ஒரு காசு, ஒரு செலவு பண்ண, ஒரு காஸ்ட் இன்கர்ட் இந்த பாஸ்ட், கடந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு செலவு, அது ஃபியூச்சரில் ரெக்கவர் ஆகாது, வராது. இந்த ஃபியூச்சர் இஸ் கால்டு சங்க் காஸ்ட், மூழ்கி போன செலவு, திரும்ப அந்த செலவு கிடைக்காது. அதான் காஸ்ட் இன்கர்ட் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் செய்த செலவு அது திரும்ப வராது. cannot be recovered, ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு செலவு, கடந்த காலத்தில் செய்த செலவு திரும்பவும் மீட்கப்பட முடியல அப்படின்னா அது சங்க் காஸ்ட். Dear students, we will see the part C question. So far we have seen multiple choice question and 2 mark question. We will see the 3 mark question in the next video. Thank you, student. Dear students of 11th standard economics, now we are seeing lesson 4, 3 mark question. Question number 28. Distinguish between fixed cost and variable cost. Fixed cost க்கும் variable cost ஏற்கனவே பார்த்தோம். fixed cost என்ன, variable cost என்ன, ஒரு distinguish between fixed cost என்ன. Fixed cost does not change with the change in the quantity of output. ஏற்கனவே பார்த்ததான் fixed costங்கிறது மாறாது, quantity of output மாறினாலும் இது மாறாது. It is also called supplementary cost or overhead cost. இது supplementary costனு சொல்லலாம், overhead costனு சொல்லலாம். Rent of the factory, அது ஒரு எக்ஸாம்பிள். fixed costக்கு ரெண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி கொடுக்குற ரெண்ட்டு, ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறார் ஒருத்தர், ரெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி எடுத்து நடத்துகிறாரு, அது கொடுக்கக்கூடிய ரெண்ட் இருக்க அது ஃபிக்ஸட் காஸ்ட். ஏன்னா உற்பத்தி இல்லைனாலும் ரெண்ட்டு கொடுத்தாகணும், உற்பத்தி 100 இருந்தாலும் ரெண்ட்டு கொடுத்தாகணும், உற்பத்தி 200 மூட்டை உற்பத்தி பண்ணாலும் ரெண்ட்டு கொடுத்தாகணும், ஃபிக்ஸட் தான்.
ஒரு ரெண்ட் வந்து ஒரு 5000 rupees ரெண்ட் பேசி ஒரு கடை வச்சிருக்காரு, கடை வைக்கிறாருன்னு வச்சு ஒருத்தர் அன்னைக்கு வியாபாரமே நடக்கலனாலும் ரெண்ட் கொடுத்தான் ஆகணும். ஒரு மாதம் வியாபாரம் கடை கூட்டி வச்சிருக்காருன்னா ரெண்ட் கொடுக்கணும். நிறைய வியாபாரம் நடந்தாலும் அதே ரெண்ட் தான். அடுத்து பர்மனன்ட் ஒர்க்கர் சேலரி. டெம்பரரி ஒர்க்கர் சேலரி மாறிட்டே இருக்கும், பர்மனன்ட் ஒர்க்கருக்கு சம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால பர்மனன்ட் ஒர்க்கர் சேலரி 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் ஆஃப் தி ஃபேக்டரிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பர்மனன்ட் ஒர்க்கர் சேலரிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் காஸ்ட் வேரி வித் லெவல் ஆஃப் அவுட்புட். அதாவது வேரியபிள் காஸ்ட் வேரி வித் லெவல் ஆஃப் அவுட்புட். லெவல் ஆஃப் அவுட்புட்டை மாற வேரியபிள் காஸ்ட்டும் மாறும். இட் இஸ் ஆல்சோ கால்டு பிரைம் காஸ்ட், ஸ்பெஷல் காஸ்ட் ஆர் டைரக்ட் காஸ்ட். அங்கே என்ன பார்த்தோம், சப்ளிமெண்டரி காஸ்ட், ஓவர் ஹெட்னு காஸ்ட் பார்த்தோம். இங்கே வந்து பிரைம் காஸ்ட், ஸ்பெஷல் காஸ்ட், டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியலுக்கான செலவு, மூலப்பொருளுக்கான செலவு. அதிகமாக உற்பத்தி பண்ண மாதிரி அதிகமாக மூலப்பொருள் வாங்கணும். அடுத்து டெம்பரரி ஒர்க்கர் சேலரி. அங்கே பர்மனன்ட் ஒர்க்கர் சேலரி பார்த்தோம், இங்கே டெம்பரரி ஒர்க்கர் சேலரி வந்து வேரியபிள் காஸ்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி காஸ்ட் அண்ட் ரியல் காஸ்ட். மணி காஸ்ட்டுக்கும் பணச்செலவுக்கும் உண்மை செலவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே ரியல் காஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம். இப்போ மணி காஸ்ட் தான். மணி காஸ்ட் இட் இஸ் த டோட்டல் மணி எக்ஸ்பென்சஸ். பணமாக செய்யக்கூடிய செலவுலாம் மணி காஸ்ட்டில் வரும். இன்கர்ட் பை ஃபார்ம் ப்ரொடியூசிங் எ கமாடிட்டி. ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் பணமாக செய்யக்கூடிய டோட்டல் மணி எக்ஸ்பென்சஸ், மொத்த பணச்செலவை தான் நம்ம மணி காஸ்ட்டுங்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் எதுனா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியலுக்கான செலவு, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் கூலி கொடுக்கறதுக்கான செலவு, பணம், கூலி, சம்பளம், ரெண்ட் கொடுக்குறாங்க, பணமாக கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து மணி காஸ்ட்டில் வரும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரைம் காஸ்ட் ஆர் டைரக்ட் காஸ்ட். ஏற்கனவே பார்த்ததை நம்ம இது வந்து மணி காஸ்ட் வந்து என்ன, மணி காஸ்ட் இன்னொரு பேர் என்ன, பிரைம் காஸ்ட்னு சொல்லலாம், இதுவும் ஆர் டைரக்ட் காஸ்ட்னு சொல்லலாம். அடுத்த ரியல் காஸ்ட்னா என்ன, இட் ரெஃபர்ஸ் டு பேமெண்ட் மேட் டு காம்பன்சேட் ஃபார் தி எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஆல் ஃபேக்டர் ஓனர் ஃபார் த சர்வீசஸ் இந்த ப்ரொடக்ஷன். எல்லா ஃபேக்டரும் ஓனரும் தன்னுடைய சர்வீசஸை, தன்னுடைய எஃபர்ட், முயற்சி, சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணுறாங்க தன்னுடைய உற்பத்திக்காக. அதுதான் நம்ம வந்து ரியல் காஸ்ட்டுங்கிறோம். இதுக்காக எந்த பணமும் செய்யப்படல, பணமாக எதுவும் செலவு பண்ணல. இட் இன்க்ளூட்ஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய முயற்சிகள், தியாகத்தை தான் நம்ம வந்து ரியல் காஸ்ட்டுங்கிறோம். லேண்ட்லார்ட் எஃபர்ட்ஸ் இஸ் த யூஸ் ஆஃப் லேண்ட். லேண்ட்லார்ட் please wait. Landlord's effort is the use of land. Capitalists to save and invest and workers in foregoing leisure. Leisure தொலைக்கிறது. Workers in foregoing leisure. தன்னுடைய leisure தொலைக்கிறது. foregoing விட்டு கொடுக்கிறது. Landlord efforts in the use of land. Effort the use of land. Land யூஸ் பண்ணும்போது அந்த லேண்ட்லார்டு போடக்கூடிய முயற்சிகள். கேபிட்டலிஸ்ட் டு சேவ். கேபிட்டலிஸ்ட் வந்து என்ன செய்யறது, தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு செய்வாங்க, வட்டி கொடுக்க மாட்டார். கேபிட்டலிஸ்ட் என்ன செய்வார், தன்னுடைய சொந்த பணத்தை வியாபாரத்தில் போட்டிருப்பாரு, அவர் கஷ்டப்பட்டு சேமிச்சிருப்பார். அண்ட் சேவ் அண்ட் இன்வெஸ்ட். அண்ட் ஒர்க்கர்ஸ் இன் ஃபோர் கோயிங் லீஷர். ஒர்க்கர்ஸ் என்ன செய்வாங்க, தன்னுடைய ஒரு டீ கடை வச்சிருப்பாரு, அவர் வந்து ஒரு ஆளை போட்டு டீ கடையில் வேலைக்கு வச்சிருக்கலாம், அவருடைய சொந்த உழைப்பை போட்டிருக்கலாம். அப்போ தன்னுடைய சொந்த லீஷரை திறந்துட்டு வந்திருக்கிறாரு. அதுதான் வந்து ரியல் காஸ்ட் அப்படின்னு வருது. அடுத்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட். எக்ஸ்பிளிசிட்னா வெளியூர் செலவு, இம்ப்ளிசிட்னா உள்ளார்ந்த செலவுன்னு பேரு. பேமெண்ட் மேட் டு அதர்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பேமெண்ட் மேட் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. பேமெண்ட் மேட் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட் இருக்க, பட்டுவடா இருக்க, அதான் நம்ம வந்து பேமெண்ட் மேட் டு ஃபேக்டர்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லேண்டு, லேபர் கேபிட்டல் பர்ச்சேஸ் பண்ணுறது, வாங்குறதுக்கு செய்யக்கூடிய செலவு. இட் இன்க்ளூட்ஸ் வேஜஸில் வரும், வேஜஸ்லாம் வரும். பேமெண்ட் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ், ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதில் வருதுனாக்கா எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டில் வருது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அக்கௌண்டிங் காஸ்ட். இந்த எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் இன்னொரு பேர் அக்கௌண்டிங் காஸ்ட் ஆர் அவுட் ஆஃப் பேக்கெட் காஸ்ட் ஆர் மணி காஸ்ட். எல்லாம் ஒன்று தான். மணி காஸ்ட்னாலும் அவுட் ஆஃப் பேக்கெட் காஸ்ட்னாலும் அக்கௌண்டிங் காஸ்ட்னாலும் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னாலும் ஒன்று தான். இம்ப்ளிசிட் காஸ்ட்னா பேமெண்ட் மேட் டு த யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் தட் த ஃபர்ம் ஆல்ரெடி ஒன்ஸ். ஒரு ஃபர்ம், ஒரு நிறுவனம் தன்னிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பயன்படுத்தினா, ஒருத்தர் தன்னுடைய சொந்த இடத்துல கடை வச்சிருப்பாரு, அதான் பேமெண்ட் மாடி. ரிசோர்சஸ் ஆஃப் த ஃபர்ம் ஆல்ரெடி ஒன்ஸ். தன்னிட்ட இருக்க தன்னுடைய சொந்த கட்டடத்தை பயன்படுத்துவார், தன்னுடைய சொந்த உழைப்பை அதில் போடுவார். கேஷ் பேமெண்ட் இஸ் நாட் மேட் ஃபார் த யூஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஓன் லேண்ட். ஒரு ப்ரொடியூசருடைய ஓன் லேண்டுக்கு எந்த விதமான கேஷ் பேமெண்ட் கொடுக்க மாட்டார்.
சொந்த பில்டிங் வச்சிருப்பாரு, சொந்த மிஷினரி வச்சிருப்பாரு, அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சிருப்பாரு, சொந்த கேபிட்டல் வச்சிருப்பாரு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தன்னுடைய சொந்த முதலீடு போட்டிருப்பாரு, அதனால் அது வட்டி கட்ட வேண்டாம். தன்னுடைய சொந்த இடத்த வச்சிருப்பாரு, அதனால் வாடகை கொடுக்க வேண்டாம். இப்போ கேஷ் பேமெண்ட் இஸ் நாட் மேட். இப்போ கேஷ் பேமெண்ட் கொடுக்கல இதுக்கெல்லாம். இம்ப்ளிசிட் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் இம்ப்யூட்டட் காஸ்ட் ஆர் புக் காஸ்ட். இது வந்து இம்ப்யூட்டட் காஸ்ட்ங்கலாம் அல்லது புக் காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன? அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள், கிவ் அன் எக்ஸாம்பிள்னு அர்த்தம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ரெஃபர் டு த காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யூஸ். அடுத்த சிறந்த மாறுபட்ட வேலைக்காக கொடுக்கறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். In other words, it is the value of the next best alternative foregone. Next best alternative. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் உங்களுக்கு. A farmer can cultivate both paddy and sugar cane in farmland. ஒரு ஃபார்மர் இருக்காரு, தன்னுடைய நிலத்துல பேடியும் போடலாம், நெல்லும் போடலாம், சுகர் கேனும் போடலாம். ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு, அந்த நிலத்துல நெல் வேணாலும் போடலாம், கரும்பு வேணாலும் போடலாம். இஃப் யூ கல்டிவேட் பேடி, சப்போஸ் அவர் பேடி கல்டிவேட் பண்ணா எதை இழந்துடுறாரு? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் பேடி அவுட்புட் இஸ் the amount of sugar cane output is given up. அப்ப எதை திறந்தாரு? சுகர் கேன் அவுட்புட்டை திறந்துட்டார், இழந்துட்டு பேடி அவுட்புட்டை வச்சிருக்காரு. அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பேடி அவுட்புட்ங்கிறது நான் எதை இழந்தாரோ அதான் அந்த அவுட்புட் காஸ்ட். இன்னொரு பிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒருத்தர் ஒரு பரோட்டா போடுறவங்க ஒருத்தன் ஒரு கடையில் வேலைக்கு போய் வேலைக்கு சேர்ந்தான். 500 ரூபா அவனுக்கு மாசம் சம்பளம், ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைச்சிது. இப்போ அவனே ஒரு பரோட்டா கடை வச்சிருக்கான். அப்ப அவன் எதை இழந்தான்? அந்த சம்பளத்தை இழந்தான்ல, எதை இழந்தானோ அந்த 500 சம்பளத்தை இழந்துட்டு வந்து தானே ஒரு கடை வச்சிருக்கான். எது இழக்கப்பட்டதோ அதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் அப்படின்னு இன்னொரு பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 32 கொஸ்டின். ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி. ஏசிக்கும் எம்சிக்கும் உள்ள தொடர்பு என்ன? கருவை பாருங்க. ஏசி கர்வ் இருக்கு, எம்சி கர்வ். ஆவரேஜ் காஸ்ட் கர்வ், மார்ஜினல் காஸ்ட் கர்வ். ஆவரேஜ் காஸ்ட்னா சராசரி செலவு, எம்சினா மார்ஜினல் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட்டும் சராசரி செலவுக்கும் மார்ஜினல் காஸ்ட்டும் உள்ள தொடர்பு என்ன? என் ஏசி இஸ் ஃபாலிங், அந்த கர்வை பார்த்துட்டு இருங்க. when AC is falling, MC lies below. AC is falling னா இருக்கும், AC அப்படியே சரியுது பாருங்க. அந்த யூ ஷேப்ல ஒரு கர்வ் இருக்கு, டிக் மார்க்ல ஒரு கர்வ் இருக்கு. AC is falling, MC lies below. AC குறையும் பொழுது MC எங்க இருக்கு? MC வந்து ஏசிக்கு கீழே இருக்கு. அதான் when AC is falling கர்வை பார்க்கணும். when AC is falling, MC lies below AC. when AC become constant, கீழே அடிப்பாட்டு புள்ளி இருக்குல்ல, கீழே ஏசி கர்வோட அடியில் யூ ஷேப்ல அந்த அடிப்பாங்க இருக்குல்ல, அந்த AC become constant, MC also becomes equal to it. அடிப்புள்ளியில ஏசியினுடைய அடிப்புள்ளியில MC கட் ஆகுது. அப்ப AC become கான்ஸ்டன்டா இருந்தா MC also become equal to it, அது ஈக்குவலா இருக்கு. AC கான்ஸ்டன்டா இருந்தா MC அதுக்கு ஈக்குவலா இருக்கு. when AC start increasing, இப்ப AC இன்க்ரீஸ் ஆகுது. AC இன்க்ரீஸ் ஆச்சுன்னா MC lies above AC. MC எங்க இருக்கு? above AC. முதல்ல below AC இருந்தது, MC கர்வ் வந்து below AC இருந்தது, இப்போ above AC இருக்கு. AC is falling, MC lies below AC. when AC become constant, AC கான்ஸ்டன்டா இருக்கு, அதாவது U ஷேப்ல அந்த அடிப்பாகம் தான் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா இருக்கோட MC become equal to it, MC வந்து ஈக்குவலா இருக்கு. when AC start increasing, AC இன்க்ரீஸ் ஆகுது, MC lies above AC. MC curve always cut AC at the minimum point from the below. அது ஞாபகம் வச்சோம், முக்கியமான பாயிண்ட் இது. MC curve always cut, MC curve வந்து எப்பொழுதும் AC curve மினிமம் பாயிண்ட்ல தான் கட் ஆகும். MC curve always cut AC at its minimum point from below. அது கீழே இருந்து மேல தான் வெட்டும். அடுத்த क्वेश्चन நம்பர் 33. ரைட் இஸ் ஆன் மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூ பத்தி சொல்லுங்க. அப்படி மார்ஜினல் ரெவென்யூனா இறுதிநிலை வருவாய். மார்ஜினல் ரெவென்யூ இஸ் த அடிஷன் மேட் டு த டோட்டல் ரெவென்யூ பை த சேல் ஆஃப் அடிஷனல் யூனிட் ஆஃப் கமாடிட்டி. ஏற்கனவே பார்த்ததான் மார்ஜினல் ரெவென்யூங்கிற தான் ஒரு கூடுதலாக ஒரு அலகு விற்பனை செய்யறதால கிடைக்கக்கூடிய வருவாய் தான் மார்ஜினல் ரெவென்யூ. ஒரு வியாபாரி கூடுதலாக ஒரு அலகு விற்பனை செய்யறான், கூடுதலாக ஒரு அளவு 100 சோப்பு உற்பத்தி பண்றான், 101வது சோப்பு விற்பனை பண்றான்ல, மொத்தம் 100 சோப்பு உற்பத்தி பண்றான், 101வது சோப்பு விற்கிறனால அந்த கடைசி சோப்புலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தான். ஒருத்தவன் 80 கிலோ முந்திரி 50 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு விற்கணிக்கு போறான், அந்த 50வது கிலோ என்ன விலைக்கு விற்கிறானோ அதை மார்ஜினல் ரெவென்யூ. முதல்ல 20 ரூபா 30 ரூபான்னு விற்பான். ஒரு மாங்காய் இருப்பான், ஒரு மூட்டை மாங்காய் எடுத்துட்டு போவான். ஆரம்பத்தில் 20 ரூபான்னு ஒரு கிலோ கொடுப்பான். கடைசியில் ஒரு 4-5 கிலோ இருக்கும்போது
ஒரு கிலோ 10 ரூபாய், ஒரு கிலோ 5 ரூபாய்னு கொடுத்து அப்படியே மூட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டு கொடுக்குறான்ல, அதுக்கு பேர் தான் மார்ஜினல் ரெவன்யூ. Marginal revenue is the addition made to the total revenue by the sale of additional unit of commodity. MR can be founded by dividing change in total revenue by change in quantity. Dividing change in total revenue change in quantity sold அதில் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மார்ஜினல் ரெவன்யூ கிடைக்குது. இப்போ ஃபார்முலா கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல MR equal to change in total revenue, மொத்த வருவாயில் ஏற்பட்ட மாற்றம், மொத்த குவான்டிட்டி ஏற்படக்கூடிய மாற்றம், மொத்த குவான்டிட்டியில் ஏற்பட மாற்றத்தில் வகுத்தா மொத்த வருமானத்து மொத்த டோட்டல் ரெவென்யூவை டிவைடிங் சேஞ்ச் இன், அதை மாறுகின்ற மொத்தம் இல்லை சேஞ்ச் இன் டோட்டல் ரெவென்யூவை சேஞ்ச் இன் குவான்டிட்டியால், அந்த டெல்டாங்கிறது சேஞ்சுன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் டோட்டல் ரெவென்யூ பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி வேர் MR denotes marginal revenue, delta TR denote change in total revenue, change delta na change in total revenue, and delta Q denote change in total quantity. The other methods of estimating MR, இன்னொரு மெத்தட் இருக்கு, இன்னொரு ஃபார்முலா MR equal to TRN minus 1 அப்படின்னு சொல்லலாம். அது தேவையில்ல, அந்த ஃபார்முலா விட்டுருங்க. TRN plus 1 தேவையில்ல. TRN minus 1 வேறு MRங்கிறது marginal revenue, TRN denote total revenue of nth item, and TRN minus 1 denotes total revenue of n minus 1 item. அது மட்டும் எடுத்துங்க. அந்த TRN plus n plus 1 தேவையில்ல, அது விட்டுருங்க, அது டெலிட் பண்ணுங்க. MRN equal to TRN minus TRN minus 1. அதில் MRங்கிறது மார்ஜினல் ரெவன்யூ 1/1 எழுதிக்கணும். MRங்கிறது மார்ஜினல் ரெவன்யூ, TRN equal to total revenue of n item, total revenue of n item, TRN minus 1 denote total revenue of n minus 1 item. அந்த n-க்கு மைனஸ் இந்த 1 இருக்கு, அதை ஒரே இடத்துல எழுதிங்க. TRN minus 1 denotes total revenue of n minus 1 item, total revenue of n minus 1 items. அதை எடுத்தீங்க, அந்த அண்ட் எடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்க. இந்த கீழே உள்ள n, TR, n plus 1 எழுத வேண்டிய தேவையில்லை, அது கீழே உள்ளதெல்லாம் தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட் கம் டு த கொஸ்டின் நம்பர் 34. டிஸ்கஸ் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். நீண்டகால செலவடை கோடு, சூட்டபிள் டயக்ராம். நீண்டகால செலவடை கோடு பாருங்க, படத்தை பாருங்க, எப்படி இருக்கு, ஒரு வானொலி மாரி இருக்கு பாருங்க. LACங்கிறது தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். அது ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். SACங்கிறது ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் 1, SAC2ங்கிறது ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் 2, SAC3ங்கிறது ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் 3. அந்த 3 ஷார்ட் ரன் கோட்டையும் தொட்டுட்டு போற மாதிரி உள்ள கோடு தான் நம்ம என்ன சொல்றோம், லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். Now see the explanation. In the long run all the factors of production become variable. லாங் ரன்ல அனைத்து ப்ரொடக்ஷனும் மாறுபடும், அனைத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாற்றி அமைக்கலாம். தி எக்ஸிஸ்டிங் சைஸ் ஆஃப் த ஃபர்ம் கேன் பி இன்க்ரீஸ், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தீன்னு போட்டுருங்க. தி எக்ஸிஸ்டிங் சைஸ் ஆஃப் த கேன் பி இன்க்ரீஸ், இருக்கக்கூடிய சைஸை மாற்றி அமைக்கலாம். தேர் ஆர் நெய்தர் ஃபிக்ஸட் இன்புட் நார் ஃபிக்ஸடு காஸ்ட் இந்த லாங் ரன். ஃபிக்ஸடுங்கிற வார்த்தைக்கு வேலை இல்லை லாங் ரன்ல பொறுத்தவரை. ஃபிக்ஸடு இன்புட்டுக்கோ ஃபிக்ஸடு காஸ்ட்டுக்கோ, ஃபிக்ஸடுக்கான இன்புட்டுக்கோ ஃபிக்ஸடு காஸ்ட்டுக்கோ நெய்தர் நார்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் ஃபிக்ஸடுக்கு இன்புட் நார் ஃபிக்ஸடு காஸ்ட் இந்த லாங் ரன். LAC எப்படி கண்டுபிடிக்கலாம்னா LTC லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை Q. LACங்கிறது என்ன, லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். LTCங்கிறது என்ன, அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறாங்க. LTCங்கிறது லாங் ரேஞ்ச் டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட், டோட்டல் காஸ்ட். அது Qங்கிறது என்ன, குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். The LAC curve is derived from the short run average cost curve. இந்த LACங்கிற கர்வு பார்த்தாலே தெரியும் எப்படி டெரிவ் ஆச்சு, எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம்னா ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் மூலமா வரைஞ்சிருக்கோம். இட் இஸ் த லோக்கஸ்னா அந்த தொடு பாயிண்ட், லோக்கஸ்னா தொடு புள்ளிகள். லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் denoting the least cost curve producing the corresponding output. It is the locus. இட்டுங்கிறது லாங் ரேஞ்ச் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்னு அர்த்தம். இதில் இட்டுங்கிறது the LAC is the locus of points denoting the least cost of producing the corresponding output. The LAC curve is called planning curve or envelope curve. இந்த LAC curve இன்னொரு பேர் என்ன, பிளானிங் கர்வ்னு சொல்லலாம், இல்லை envelope curveனு சொல்லலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் இல்லை இந்த it is the locus of points denoting the least cost curves of producing the corresponding output. அந்த பாயிண்ட் முக்கியமாக எழுதணும். Next come to the next question, part D question. Now we are going to see the part D questions. Thank you students, we will see the part D question in the next video.
Dear students, all of the standard economics, now we are seeing the question chapter 4, question number 35. Here is one sum. 35 ஒரு சம்மா கொடுத்துருக்காங்க, ஒரு மேக்ஸ் சம்மா கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் வந்து 10 plus q3 q cube. டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 10 plus q cube. ஃபைன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசி கண்டுபிடிக்கணும், ஏபிசி கண்டுபிடிக்கணும், டிஎஃப்சி கண்டுபிடிக்கணும், ஏஎஃப்சி கண்டுபிடிக்கணும். வென் q வேல்யூ கொடுத்துட்டாங்க 5ன்னு. ஏசினா ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஏவிசினா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், டிஎஃப்சினா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஏஎஃப்சினா ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் 4 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் வருது. இது வெரி சிம்பிள். டிசி ஈக்குவல் டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? டிசி ஈக்குவல் டு 10 plus q கியூப்னு கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து ஏசிக்கு நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், டிசி பை கியூ தான் ஏசி கண்டுபிடிக்க ஃபார்முலா. டோட்டல் காஸ்ட்டை குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டால் டிவைட் பண்ணால், குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஏசி. அப்போ ஃபார்முலாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏசி ஈக்குவல் டு டிசி என்ன கொடுத்துருக்காங்க? அந்த டிசிக்கு என்ன எழுதணும்? 10 plus q கியூப், கியூக்கு கியூன்னு போட்டோம். அடுத்தது கியூனுடைய வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. கியூனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. கியூனுடைய வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து q கியூப், அதில் கியூப் விட்டு போச்சுங்க. அடுத்து q ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. q கியூப் ஈக்குவல் டு ஏன்னா ஃபார்முலா இருக்குல்ல, q கியூப்னு இருக்குல்ல, q கியூப் ஈக்குவல் டு அந்த மேலே அந்த ரெண்டாவது ஈஃப் q ஈக்குவல் டு 5. அடுத்து q மேலே ஒரு 3 ஒன்று சின்னதாக போட்டுங்க. 5 × 5 × 5ன்னு வரும் 125. இப்போ ஏசி ஈக்குவல் டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏசி ஈக்குவல் டு அந்த ஏசி ஃபார்முலா பாருங்கள், 3வது ஸ்டெப் இருக்குல்ல, ஏசி ஈக்குவல் டு 10க்கு 10 போட்டாச்சு. q கியூபுக்கு போல என்ன ஆன்சர் என்ன? q கியூபுக்கு 125. இது மல்டிப்ளை போட்டுருக்கும் பாரு. 5 × 5 × 5 20 125. திரும்ப கீழே உள்ள கியூக்கு 5ன்னு போட்டாச்சு. அப்போ 125 10 ஆட் பண்ண என்ன வரும்? 135. இந்த 5க்கு 5 போடுறோம். 135 5 டிவைட் பண்ணால் 27 ஆன்சர். அப்போ ஏசி கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் வந்து ஏசி. அடுத்தது ஏபிசி. அங்கே பாருங்க கொஸ்டினில் பாருங்கள், ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஏபிசி ஈக்குவல் டு ஏபிசி கண்டுபிடிக்கணும். டிசி ஈக்குவல் டு 10 plus q கியூப். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டிசி ஈக்குவல் டு டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி. டிஎஃப்சியும் டிவிசியும் ஆட் பண்ணால் கிடைக்கதான் டிசி. டிஎஃப்சியும் டிவிசியும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் டிசி. அப்போ டிஎஃப்சிங்கிறது 10. இப்போ இந்த சம் பாருங்க, டிசி ஈக்குவல் டு 10 plus q கியூப் கொடுத்துறாங்களா? அப்போ டிசி ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும், டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி. அப்போ டிவிசி டிஎஃப்சிங்கிறது என்ன? 10. டிவிசிங்கிறது என்ன? q கியூப். அதுதான் அங்கே அடுத்த ஸ்டெப் இருக்காங்க. டிவிசி ஈக்குவல் டு q கியூப். அப்போ ஏபிசி என்ன ஃபார்முலா? டிவிசி பை q. ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏபிசிக்கு ஃபார்முலானா டிவிசி பை q. ஏபிசி ஈக்குவல் டு டிவிசி பை க்யூங்கிறது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சணும். அடுத்து டிவிசிங்கிறது என்ன? டிவிசி ஏற்கனவே இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, q கியூப் பை q. q கியூப் பை q. q கியூப் இருக்கு, மேலே இருக்குது, கீழே q இருக்குது. மேலே 3 q இருக்குது, q × q × q. கீழே ஒரு q தான் இருக்குது. அப்போ ஒரு q-வும் மேலே உள்ள ஒரு q கேன்சல் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? q² வரும். அப்போ q ஈக்குவல் டு 5னா ஏற்கனவே இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க q ஈக்குவல் டு 5ன்னு. அப்போ ஏபிசி ஈக்குவல் டு 5². அப்போ ஏபிசி ஈக்குவல் டு 25. q² தான். ஏபிசிங்கிறது q²ன்னு இருக்குது. அப்போ 25. அடுத்து டிஎஃப்சி. டிஎஃப்சிங்கிறது என்ன? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டிசி ஈக்குவல் டு 10 plus q கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிசி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி. அப்போ டிஎஃப்சினுடைய வேல்யூ என்ன? 10. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. டிஎஃப்சி 10, டிவிசி q கியூப். அப்போ டிஎஃப்சினுடைய வேல்யூ என்ன? 10. அடுத்து ஏஎஃப்சி கண்டுபிடிக்கணும். ஏஎஃப்சி ஈக்குவல் டு டிஎஃப்சி பை q ஃபார்முலா. ஏவிசினா டிவிசி பை க்யூன்னு வரும், ஏஎஃப்சினா டிஎஃப்சி பை க்யூன்னு வரும். ஏஎஃப்சினுடைய வேல்யூ என்ன? டிஎஃப்சினுடைய வேல்யூ என்ன இருக்கு? இப்போ முதல்ல பாருங்க 10 இருக்கு, கியூனுடைய வேல்யூ என்ன? 5 இருக்கு. ஏஎஃப்சி ஈக்குவல் டு 2. சிம்பிளான கொஸ்டின் தான். இது ஒருத்தர் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதலாம். டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் ஆவரேஜ், ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் பற்றி கேட்குறாங்க, டயக்ராத்தோட கேட்குறாங்க. டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஆல் பேமெண்ட் ஃபார் த ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் நோன் அஸ் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ட் கொடுக்கக்கூடிய எல்லா பேமெண்ட்டையும் நம்ம செலவுகளையும் தான் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்ங்கிறோம். இட் டஸ் நாட் சேஞ்ச் வித் அவுட்புட். இது வந்து அவுட்புட் மாறினாலும் இது மாறாது. டஸ் நாட் சேஞ்ச்னா மாறாது. வித் அவுட்புட் மாறினாலும் இது மாறாது. அது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ஆகிடுச்சு.
ஆல் பேமெண்ட் டு த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், மாறக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் கொடுக்குறது தான் வேரியபிள் காஸ்ட். அஸ் அவுட்புட் இன்க்ரீஸ் டிவிசி ஆல்சோ இன்க்ரீஸ். இங்கே அவுட்புட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிவிசியும் இன்க்ரீஸ் ஆகும், வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னோம், அவுட்புட் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மாறாதுன்னு வரும். அடுத்து டோட்டல் காஸ்ட்னா என்ன, டிஎஃப்சியும் டிவிசியும் ஆட் பண்ணால் கிடைக்கதான் டோட்டல் காஸ்ட். டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கதான் டிசி. அதான் டிசி ஈக்குவல் டு கடைசியில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் மீன்ஸ் சம்னா கூட்டுத்தொகை. டோட்டல் ஆஃப் ஆல் பேமெண்ட் மேட் டு த made in the production. It is the total cost of production. Average fixed cost AFC என்னன்னா, it refers to fixed cost per unit of output. ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டோ அதான் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஆவரேஜ் ஃபார்முலா என்ன, டிஎஃப்சி பை கியூ. அடுத்து நெக்ஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், இட் refers to டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஏவிசிக்கு என்ன ஃபார்முலா, டிவிசி தப்பாக கொடுத்துருக்காங்க, வித் கொஸ்டின்ல டிஎஃப்சி வராது, டிவிசி பை கியூ. ஏவிசி வந்தாலே இங்கே தான் டிஎஃப்சி பை இங்கே தான் டிஎஃப்சி பை ஏஎஃப்சிக்கு தான், இங்கே பாருங்க ஏஎஃப்சிக்கு டிஎஃப்சி பை கியூ வரும், இங்கே ஏவிசிக்கு என்ன வரணும், டிவிசி பை கியூன்னு வரும். அடுத்து ஆவரேஜ் காஸ்ட் ஈக்குவல் டு இட் ரெஃபர்ஸ் டு டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஏசி ஈக்குவல் டு டிசி பை கியூ ஆர் ஏசி ஈக்குவல் டு ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசின்னு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஏசி கண்டுபிடிக்கிறது ரெண்டு ஃபார்முலா இருக்கு, ஒன்று டிசி பை கியூ, இன்னொன்று ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசி, ஏவிசி பிளஸ் ஏபிசி. அடுத்து இந்த கரு பாருங்க, இந்த கரு போடணும். ஏடிசினாலும் ஏடிசின்னு இந்த கரு பேர் என்ன கொடுத்தாங்க, ஏடிசின்னு கொடுத்தாங்க. ஏடிசினாலும் ஏசினாலும் ஒன்று தான். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னாலும் ஆவரேஜ் காஸ்ட்னாலும் ஒன்று தான், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே எக்ஸ் ஆக்சில் என்ன கொடுத்துறாங்க, அவுட்புட். ஒய் ஆக்சில் கொடுத்துறாங்க ஆவரேஜ் காஸ்ட்னு கொடுத்துறாங்க. இங்கே ஒரு டேபிள் கணக்கு கொடுத்துருக்காங்க. நான் யூனிட்டு கியூனா அவுட்புட் யூனிட் 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி கொடுத்துருக்காங்க, டிவிசி டிசி. டிஎஃப்சி டிவிசி ரெண்டு ஆட் பண்ணி கிடைக்கிறதான் டிசி. அடுத்த மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்ல. ஃபர்ஸ்ட் டிஎஃப்சி 1000 எழுதிக்கலாம். டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் 1000 போட்டுக்கலாம். அடுத்தது டிவிசி பொறுத்த வரைக்கும் டிவிசி டோட்டல் வேரியபிள் காஸ்ட் பொறுத்து 0 இருக்குது, 200 இருக்குது, 300 இருக்குது, 400 இருக்குது, 600, 900 இருக்குது. 0, 200, 300, 400, 600, 900. இப்போ ஃபர்ஸ்ட் காலத்தை பாருங்க, 1000 + 0 1000, 1000 + 200 1200, 1000 + 300 1300, 1000 + 400 1400. அதில் ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் எம்சி ஈக்குவல் டு, இதுவும் ஈஸியாக எழுதலாம். டோட்டல் காஸ்ட்டை பாருங்க, 1000 இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு 0, ஃபர்ஸ்ட்டுக்கு டேஷ் போட்டுங்க. மார்ஜினல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு டேஷ் போட்டுக்கணும். அடுத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, 1000லேருந்து 1200 அப்போ 200, 1200லேருந்து 1300. அந்த அடுத்த நெக்ஸ்ட் காலத்தை பாருங்க, மார்ஜினல் காஸ்ட் இன் ருபீஸ்னு கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட்ல டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த 200 எப்படி வந்தது, அந்த கீழே அடுத்த நெக்ஸ்ட் காலத்தில் பாருங்க, 1200லேருந்து 1000 சப்ராக்ட் பண்ணால் 200. அடுத்து 1300 1200 கழிச்சா 100, 1400 1300 கழிச்சா 100, 1600 1400 கழிச்சா 200, 1900 1600 கழிச்சாக்கா 300. அதாங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ஏஎஃப்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஏஎஃப்சிங்கிறது டிஎஃப்சியை கியூவால் டிவைட் பண்ணிட்டாங்க. டிஎஃப்சி எவ்வளவு 1000, கியூ எவ்வளவு 0, அதுக்கு 0ன்னு போட்டாச்சு. அடுத்தது டிஎஃப்சி எவ்வளவு 1200, 1000 டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பாருங்க. டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 1000 0 டிவைட் பண்ணி 1000 போட்டாங்க. 1000 1 டிவைட் பண்ணால் 1000, 1000 2 டிவைட் பண்ணால் 500, 1000 3 டிவைட் பண்ணால் 333, 1000 4 டிவைட் பண்ணால் 4 டிவைட் பண்ணால் 250, 1000 5 டிவைட் பண்ணால் 200. அடுத்து டிவிசிங்கிறது என்ன, ஏவிசி கண்டுபிடிச்சிருக்காங்க. டிவிசி காலம் எங்கே இருப்பார், 3வது காலத்தில் இருப்பார். டிவிசியை அவுட்புட்டால் டிவைட் பண்ணுறாங்க, 0 0 0. அடுத்து 200 டிவைட் பை 1 200, 300 2 டிவைட் பண்ணி 150, 400 3 டிவைட் பண்ணால் 133. அடுத்து 600 4 டிவைட் பண்ணால் 150, 900 55 டிவைட் பண்ணால் 180 போட்டுருக்காங்க. அடுத்து பாருங்க ஏடிசினாலும் ஏசினாலும் ஒன்று தான். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த டிஎஃப்சி காலத்தையும் ஏஎஃப்சியும் ஏவிசி ஆட் பண்ணி ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசி 0 0 0. கடைசி காலத்தை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா
ஏஎஃப்சி காலத்தையும் ஏபிசி காலத்தையும் ஆட் பண்ணி 0 0 0 1200 1200 9 500 plus 550 650 333 133 466 250 150 400 200 plus 180 380 அப்படின்னு போட்டுருக்காங்க. இது இந்த டேபிள் காலத்தை ஒரு ரெண்டு காலத்தை ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் எழுதலாம். நீங்கள் ஏடிசி கர்வ் இஸ் ஆல்சோ யூ ஷேப்டு. இந்த ஏடிசி கர்வ் பாருங்க எப்படி ஷேப் இருக்குன்னா யூ ஷேப்ல இருக்கு, யூ ஷேப் கர்வ்ல இருக்கு. இனிஷியலி ஏடிசி டிக்ளைன் தான் குறையுது. ஆரம்பத்தில் அந்த கர்வை பாருங்க முதல்ல குறையுது, ரீச்சஸ் மினிமம் பாயிண்ட் அந்த பிங்கிற இடத்துல பாருங்க, ஏங்கிற இடத்துல குறையுது, பிங்கிற இடத்துல மினிமம் பாயிண்ட் ரீச் ஆகுது அண்ட் ரைசஸ் பியாண்ட் ஆப்டிமம் அவுட்புட். அதுக்கு பிறகு ரைஸ் ஆகுது. The U shape of the AC curve reflect ஏன் அந்த கர்வ் U ஷேப்ல இருக்குன்னா the law of variable proportionனால இந்த கர்வ் வந்து U ஷேப்ல இருக்கு. வேரியபிள் ப்ரொபோர்ஷனால இந்த கர்வ் குறைந்த செல் இருதில்லை, குறைந்த செல் இன்க்ரீசிங் ரிட்டர்ன், டிமினிஷிங் ரிட்டர்ன், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன், இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ங்கிறாங்கல்ல. இன்க்ரீசிங் ரிட்டர்ன் முதல்ல இன்க்ரீசிங் ரிட்டர்ன் கிடைக்கும், அப்போ செலவு குறையும். அடுத்து கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன், அடுத்தது டிமினிஷிங் ரிட்டர்ன், இன்க்ரீசிங் ரிட்டர்ன், டிமினிஷிங் ரிட்டர்ன், கான்ஸ்டன்ட், அதான் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். அதனால தான் இந்த கர்வ் வந்து யூ ஷேப்ல இருக்கு. அடுத்து மார்ஜினல் காஸ்ட் இஸ் அடிஷன் மேட் டு த டோட்டல் காஸ்ட் பை producing one more extra unit of output. Marginal cost is the addition made to the கூட வச்சுக்கலாம், அடிஷனல் தேவையில்லை, addition made to total cost by producing one more extra unit of output. கூடுதலாக ஒரு பண்டத்தை உற்பத்தி பண்றதுனால மொத்த செலவில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் மார்ஜினல் காஸ்ட். அந்த மார்ஜினல் காஸ்ட்டுக்கார எப்படி பாருங்க, அது யூ ஷேப்ல தான் இருக்கு. முதல்ல குறையுது, அப்புறம் கோழிமட்டத்துக்கு வருது, அப்புறம் மேலே போகுது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. Bring out the relationship between AR MR curves and the various price determination. Question number 37. We will see the question number 37 in the next video. Dear students of 11th standard economics, now we are going to see question number 37, chapter 4. Bring out the relationship between AR and MR curves under various price condition. AR curve MR curve very simple ஆன question. இது important question also. AR na average revenue, MR na marginal revenue. AR கர்வுக்கும் மார்ஜினல் ரெவென்யூ கர்வுக்கும் உள்ள ரிலேஷன் தொடர்பு என்ன அப்படிங்கிறாங்க. ஆன்சர்: if a firm is able to sell additional unit at the same price, then AR and MR will be constant. ஒரு நிறுவனம் அடிஷனல் யூனிட்டை, கூடுதலான அலகுகளை அதே விலையில வித்தாங்கன்னாக்கா AR கர்வும் MR கர்வும் கான்ஸ்டண்டா இருக்கும். If the firm sells its additional unit only by reducing price, then AR and MR will fall and be different. அப்ப ஒரு நிறுவனம் அடிஷனல் யூனிட்டை குறைவான விலைக்கு reducing the price னா விலை குறைச்சு தான் விற்க முடியுதுன்னா அப்ப AR கர்வ் வேற, MR கர்வ் வேறையா இருக்கும். இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நிறுவனம் அடிஷனல் யூனிட், இப்போ ஒரு சோப்பு 10 ரூபா அப்படின்னா முதல் சோப்பும் 10 ரூபா, ரெண்டாவது சோப்பு 10 ரூபா, மூணாவது சோப்பு 10 ரூபா, நாலாவது சோப்பு 10 ரூபா, ஒரு சோப்பும் 10 ரூபாய்க்கு தான் விற்கிதுன்னா அப்ப AR கர்வும் MR கர்வும் ஒன்னா இருக்கும். கூடுதலான பண்டங்களை குறைவான விலைக்கு விற்கிறாங்க. முதல்ல ஆரம்பத்துல 10 ரூபாய்க்கு விற்பாங்க, அப்புறம் 9 ரூபாய்க்கு விற்பாங்க, அப்புறம் 8 ரூபாய்க்கு விற்பாங்க, 7 ரூபாய்க்கு கூடுதலா விற்க குறைவான விலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, விற்பனைக்கூடிய நிலைமை இருந்தா AR கர்வ் வேற, MR கர்வ் வேற இருக்கும். அப்படி அதான் சொல்ல. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்க. if a firm is able to sell additional unit at the same price, additional unit கூடுதலான அலகுகளை சேம் பிரைஸ்ல வித்தாங்கன்னா AR and MR will be constant. AR and MR கான்ஸ்டன்டா இருக்கும், ஒரே கோடா இருக்கும். if the firm sell additional unit only by reducing the additional unit குறைவான விலைக்கு தான் விற்க முடிஞ்சுன்னா both AR and MR will fall. AR and MR ஃபால் ஆகும், அது டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து கான்ஸ்டன்ட் AR and MR. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டன்ட் AR முதல்ல பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பேரா ரெண்டு சொன்னோம். முதல்ல கான்ஸ்டன்டா இருக்கும், AR MR கான்ஸ்டன்டா இருக்கும்ல, அதை பத்தி படிக்க போறோம். அட் ஃபிக்ஸட் பிரைஸ், எல்லா பொருளும் எல்லா யூனிட்டும் ஒரே விலை. ஒரு சோப்பு 10 ரூபான்னா 10 சோப்பு 100 ரூபாய், 20 சோப்பு 200 ரூபாய், அதானே ஒரே விலை இருக்குல்ல, அதான் வந்து கான்ஸ்டன்ட்னு இருக்கும். கான்ஸ்டன்ட் AR MR. if the price remain constant, இப்போ பிரைஸ் ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கு, பிரைஸ் எல்லா பொருளும் ஒரே விலைக்கு தான் விற்குது. MR ஆல்சோ ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்படி இருந்தா MRம் கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் கோயின்சைட் வித் AR, அது AR கூட கோயின்சைட் ஆயிடும், ஒரே கர்வா அமைஞ்சிரும். AR கர்வும் MR கர்வும் ஒன்னா இருக்கும். அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன், as the price is பர்ஃபெக்ட் காம்படிஷன். இப்போ என்ன நம்ம படிக்கல, பர்ஃபெக்ட் காம்படிஷன் மோனோபோலியும் படிக்கல. பர்ஃபெக்ட் காம்படிஷன்ங்கிறது ஒரு நிறைவு போட்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல.
அந்த நிறைய போட்டியில் எல்லா பண்டங்களும் ஒரே விலைக்கு தான் விற்பாங்க. ஒரு சோப்பு 10 ரூபான்னா, ரெண்டாவது சோப்பு 10 ரூபா தான், மூணாவது சோப்பு 10 சோப்புன்னா 300 ரூபா தான், 20 சோப்புனா 200 ரூபா தான், 500 சோப்புனா 500 ரூபா தான். அப்படி 500 சோப்பு 500 × 5000, 10 சோப்பு விற்றா 100 ரூபா, 100 சோப்பு விற்றா 1000 ரூபா. அப்படி பர்ஃபெக்ட் காம்படிஷனில் எல்லா பண்டங்களும் ஒரே விலைக்கு தான் விற்கும். அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அது ப்ரைஸ் கான்ஸ்டன்ட். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும். AR is equal to MR. ARம் MR ஈக்குவலாக இருக்கும். அண்ட் their shape will be straight line horizontal to x-axis. அப்போ எப்படி இருந்தால் அந்த கர்வ் எப்படி இருக்கும்? AR கர்வ் MR கர்வும் ஹரிசாண்டலாக இருக்கும். ஹரிசாண்டலாக x-axisக்கு ஹரிசாண்டலாக இருக்கும். அடுத்தது TR, AR, MR கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கும் பார்த்து. குவான்டிட்டி பாருங்கள். குவான்டிட்டி சோல்டு முதல் ஒரு யூனிட் விற்கிறாங்க, 2 யூனிட் விற்கிறாங்க, 3 யூனிட் விற்கிறாங்க. முதல் சோப்பு, ஒரு சோப்புன்னு வச்சு, 1 சோப்பு, 2 சோப்பு, 3 சோப்பு, 4 சோப்பு. ப்ரைஸ் என்ன 5, விலையில் மாற்றம் இல்லை பாரு. 5 எல்லா யூனிட்டும் ஒரே விலை தான், ப்ரைஸில் மாற்றமே இல்லை. ஒரு சோப்பு 5 ரூபானா இன்னொரு 2வது சோப்பு 5 ரூபா தான். அப்போ ஒன்று 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. டோட்டல் எவ்வளோ? 1 × 5 5, 2 5 are 10, 3 5 are 15, 4 5 are 20, 5 5 are 25, 6 5 are 30. ஆவரேஜ் ரெவன்யூ என்ன வரும்? ஆவரேஜ்னா டோட்டல் ரெவன்யூ பை Qன்னு வரும். TR by Q, 5 divided by 1 of 5, 10 divided by 2 5, அது 1 வரும். மார்ஜினல் ரெவன்யூ பாருங்கள். டோட்டல் ரெவன்யூ பாருங்கள், 5 10 15, ஒன்று எவ்வளோ கூடுதல்? 5 5 வருது. இது வந்து டேபுலர் காலம். நான் கான்ஸ்டன்ட் ARMR இருக்குது, ஒரு டேபுலர் காலம் இது. அங்கே ஒரு டயக்ராத்தை பாருங்கள், ஒரு கோடு போட்டிருக்காங்க. அவுட்புட் x-axisல ப்ரைஸ் ஒரே கோடு தான் AR. அந்த AR ஈக்குவல் டு MR கூட எழுதிக்கலாம், அங்கே கொடுக்காம விட்டுருக்காங்க. ARன்னு ஒரு இடத்துல இருக்கிற டயக்ராத்தில் AR ஈக்குவல் டு MR, AR கூடாது தான், MR கூடாது தான். இப்போ இது வந்து ARMR கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் இப்படி தான் இருக்கும். அது டிக்ளைனிங் ARMR பார்த்தோம். கூடுதலான பண்டங்களை குறைவான விலை விற்கிறது. கூடுதலான பண்டங்களை ஆரம்பத்தில் 10 ரூபா விற்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 சோப்பை 10 ரூபாய்க்கு விற்பாங்க, அப்புறம் கொஞ்சம் 9 ரூபாய்க்கு விற்பாங்க, அப்புறம் 8 ரூபாய்க்கு இருக்க. அதான் டிக்ளைனிங் ARMR, டிக்ளைனிங் ப்ரைஸ். When a firm sells large quantities at lower prices, both and AR and MR will fall. அதிகமான பண்டங்களை குறைவான விலைக்கு விற்றாங்கன்னா ARம் குறையும், MRம் குறையும். பட் ஃபால் இன் MR will be more steeper than fall in AR. AR விட வேகமாக குறையும், MRங்கிறது வேகமாக குறையும். அண்ட் MR லைஸ் பிலோ AR. MR கர்வ் வந்து AR கர்வுக்கும் கீழே அமையும், AR கர்வுக்கும் கீழே அமையும். இங்கே பாருங்கள், படத்தை பாருங்கள். AR கர்வுங்க இருக்குது, மேலே இருக்குது. MR கர்வுங்கிறது டாட் இருக்க ஒரு லைன் இருக்குல்ல, MR கர்வ். ARம் குறையும், MRம் குறையும். அங்கே பார்த்தோம் AR கர்வும் MR கர்வும் ஒன்றா இருக்குன்னு பார்த்தோம். நான் கூட என்ன சொன்னேன், AR போட்டு AR ஈக்குவல் டு MRன்னு போடணும்னு சொன்னேன் டயக்ரத்தில். அந்த கோட்டும் பக்கத்தில் ARன்னு கொடுத்தனால ஈக்குவல் டு போட்டு MRன்னு போட சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா AR கர்வும் குறையும், MR கர்வும் குறையுது. MR கர்வ் டிவைஸ் MR கர்வ் வந்து லைஸ் பிலோ ARன்னு பார்த்தோம். இந்த MR கர்வ் டிவைஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் AR கர்வ் அண்ட் Y ஆக்சிஸ் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். MR கர்வ் வந்து அந்த AR கர்வுக்கும் Y ஆக்சிஸுக்கும் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிகிற மாதிரி இருக்கும். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் ஒரு கோடு வச்சு பார்த்தோம்னா, AR கர்வ் இருந்து Y ஆக்சிஸ் ஒரு கோடு வச்சோம்னா இது பாதி டிஸ்டன்ஸ் வரும், இது பாதி டிஸ்டன்ஸ் வரும். The decline in AR need not be a straight line or linear. இந்த AR கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க வேண்டாம், லீனியர்னாலும் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் ஒன்று தான். The decline in AR need not be straight line. If the price are declining with the increase in the quantity sold, அதிகமான குவான்டிட்டி விற்கிறாங்க, அதிகமான குவான்டிட்டி விற்பனை செய்கிறாங்க, ஆனால் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகுது. The AR can be non-linear. The AR can be non-linear, may be concave or convex to the origin. சமயத்தில் AR கர்வ் வந்து கான்கேவாக இருக்கலாம், கான்வெக்ஸாகவும் இருக்கலாம், வளைகோடாக இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. வளைகோடா இப்படி ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம், கான்கேவோடைய இதில் கொடுக்கலாம், கான்கேவ் இதில் கொடுக்கலாம். இங்கே ஸ்டைல் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ குவான்டிட்டி பாருங்கள், அங்கே வந்து நம்ம 5 குவான்டிட்டி பார்த்தோம் மொதல் படத்தில். இங்கே 10 குவான்டிட்டி போட்டிருக்கோம். ப்ரைஸ் வந்து அங்கே வந்து கான்ஸ்டன்டாக அந்த 5 5ன்னு போட்டோம், இங்கே குறைஞ்சிட்டே வருது. 10 9 8 மொதல் பண்டத்தை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ரெண்டாவது பண்டில் 9 ரூபாய்க்கு விற்கிறாங்க, மூன்றாவது 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 4 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க, குறைஞ்சிட்டே வருது. 10வது பண்டில் 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள், 110 is 10. அப்படியே மல்டி பண்ணி வேண்டாம். 2 9s are 18, 3 8s are 21 மல்டி பண்ணணும். அடுத்து மார்ஜினல் ரெவன்யூ பாருங்கள், 10க்கு ஃபஸ்ட்டுக்கு 10 டேஷ் போட்டுங்க எப்போதும் மார்ஜினலுக்கு. அடுத்து 10லேருந்து 18, அப்போ எவ்வளோ கூடுதல் வருது? 8. அடுத்து 18லேருந்து 24 6 இப்படி பார்க்கணும். மனப்படம் பண்ண வேண்டாம். அந்த 8 6 4ங்கிறத இந்த டோட்டல் ரெவன்யூ 10 இருக்குது, டேஷ் போடணும். 18 18 minus 10 8, 24 minus 18 6, 28 minus 24 4, அப்படின்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். AR TR MR டிக்ளைனிங் ப்ரைஸில் ஒரு டைரி கொடுத்துருக்காங்க, ஒரு டேபுலர் காலம்,
இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 டேபிள் காலம் இருக்குது, 2 டயக்ராம் இருக்குது. டயக்ராம் டேபிள் காலத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியாக ரைட் சிம்பிளி இந்த கொஸ்டினை ஈஸியாக முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். So far I have explained to you the fourth chapter explain பண்ணிட்டோம். 1 or 2 things கொஞ்சம் delete பண்ண சொல்லியிருக்கேன். சில இதை இந்த see my explanation பாருங்க. நல்லா go through my explanation once or twice. நல்லா ஒரு தடவை 2 தடவை பாருங்க. Very important lessons. Be thorough with the lessons. Write home test. I will decide the date when you are going to write the online test. Thank you students. Be thorough with the question answer.